அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீரஞ்சனி, சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் அரவிந்த் IVF. ஸோ இன்னைக்கு நம்ம பேசப்போது ஒரு நேச்சுரலான ஒரு டாபிக், ஒரு காமன் டாபிக். நார்மலாக ஒரு IVF சென்டருக்குள்ளே வந்த உடனே டாக்டர்ஸ் IVF பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. அதனால் நம்ம உள்ள நுழையிறதுக்கே என்கிட்ட வர பாதி பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு IVF சென்டருக்குள்ளே நுழையிறதுக்கே பயமாக இருக்குது டாக்டர். நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னாலே வெறும் IVF தான் சொல்வீங்க, செலவு ஜாஸ்தி ஆகும், எனக்கு வயசு கம்மியாக இருக்குது, வேறு விதமான ட்ரீட்மெண்ட் உங்கள் ஹாஸ்பிட்டலில் கிடையவே கிடையாதா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக எல்லா பேஷண்ட்டுக்கும் IVF தான் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கிடையாது. நிறைய டைப்ஸ் ஆஃப் அதர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. நேச்சுரலாக நம்ம ட்ரை பண்ணலாம், IUI ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே ட்ரை பண்ணியும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை, இல்லை சில கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு நேச்சுரல் இல்லை IUI ட்ரை பண்ணுறதுக்கு ஃபேவரபுளாக இல்லைங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம IVF போகிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கலி இந்த நேச்சுரல் IUI பற்றி சில டவுட்ஸ் இருக்கும். நான் தான் வீட்டில் நேச்சுரலாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர், அதை உங்ககிட்ட நான் எதுக்கு நேச்சுரலாக பண்ணணும், IUI பண்ணணும் அப்படின்னு. மெஜாரிட்டி ஆஃப் த ஃபீமேல்ஸ்க்கு சைக்கிள்ஸ் ரெகுலராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஓவிலேஷன் எப்போ நடக்கும் என்னதுங்கிறது தெரியும். அப்போ அவங்களுக்கு ட்ராக்கிங் ஈஸியாக இருக்கும். அதனால எந்த டைமில் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கன்சீவ் ஆக முடியுங்கிறது தெரியும். பட் ஒரு சில ஃபீமேல்ஸ் சைக்கிள்ஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் ரெகுலராக இல்லைங்கும் பொழுது அவங்களுக்கு எப்போ ஓவிலேஷன் நடக்குது என்னங்கிறது தெரியாது. ஸோ அந்த ட்ராக்கிங் ஒழுங்காக இல்லாத பொழுது நம்ம அவங்களுக்கு ட்ராக் பண்ணி இந்த டைமில் எக்கு நல்லா வளருது, இந்த டைமில் உடையிற நிலைமையில் இருக்குது, இந்த டைமில் கான்டாக்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் கன்சீவ் ஆகக்கூடிய சான்சஸ் கூட இருக்குன்னு ட்ராக் பண்ணி சொல்கிறது நேச்சுரல் சைக்கிள். IUIயில் என்ன பண்ணுவோம், இதே டைமில் நம்ம ட்ராக் பண்ணி அது கூட ஹஸ்பண்டோட விந்தை நல்லா கழுவி அதில் இருக்க நல்ல விந்துக்களோட மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த விந்தை எடுத்து கர்ப்பப்பையோட செலுத்துவோம். அது செலுத்தும் பொழுது அது கருமுட்டையோட இந்த விந்து சேர்றதுக்கான சான்சஸ் கம்பேரிட்டிவ்லி கூட இருக்கும். ஸோ நேச்சுரலை விட IUIயோட சக்ஸஸ் ரேட் ஒரு 20-30% கூட இருக்கிறதுனால நம்ம நேச்சுரல் IUI சைக்கிள்ஸ் யூஸ்வலாக ப்ரமோட் பண்ணுறோம். இந்த 2 சைக்கிளும் ஒரு பேஷண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அவங்களுக்கு மற்ற ஃபேக்டர்ஸ்னால நம்ம நேச்சுரல் IUI அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியலங்கிற பட்சத்தில் நம்ம IVF சஜஸ்ட் பண்ணுறோம்.